தொழில் வளர்ச்சி. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி எனும் இலக்குடன் இயங்கும் தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு, டிஎன் ரைசிங் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொழில் முதலீடுகளை மிக பெரும் அளவில் ஈர்த்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இதுவரை 36 லட்சத்திற்கும் மேலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் வகையில் 12.3 லட்சம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளுக்கான 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் தொழில் வளர்ச்சி சமச்சீராக பரவும் வகையில் மாவட்டந்தோறும் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்ற நோக்கோடு அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு வரை 15 மாவட்டங்களில் 32,525 ஏக்கர் பரப்பளவில் 24 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இவ்வரசு பொறுப்பேற்ற பின் மேலும் 12 புதிய மாவட்டங்களில் புதிய தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 49,468 ஏக்கர் பரப்பளவில் 54 தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதலாக 28,392 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருப்பெரும்புதூரில் 706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,720 படுக்கை வசதிகள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இத்தகைய முன்னோடி நடவடிக்கைகளின் காரணமாக தொழில் வளம் பெருகி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 11.19% எனும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. மேலும் மின்னணு பொருள்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது. திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மொத்தம் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை பரவலான முறையில் விரிவுபடுத்துவதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை IIT மெட்ராஸ் உடன் இணைந்து சென்னை தரமணி பகுதியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. கூடுதலாக ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒரு உலகளாவிய முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உறுதியான முதலீட்டு பொறுப்பு உறுதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,882 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.